எல்லா புகழும் இறைவனுக்கே. இது 3வது சீடியில் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது ரெண்டுமே இந்த ஒரு சீடியில் கவர் பண்ண போகிறோம். இதில் மெயினாக என்னென்னா, மக்களுடைய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த டென்ஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். டென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, தாய்மொழியில் நம்மளுக்கு டென்ஸுடைய சென்ஸ் இருப்பதில்லை. பேசிகிட்டே போவோம், கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு அன்எஜுகேட்டட் பாட்டியும் நேற்று என்னுடைய பேரன் வருவான் என்று சொல்வதில்லை, நாளை என்னுடைய பேரன் வந்தான் என்று சொல்வதில்லை. இனியொரு பாஷை பேசும்போது அப்படி வந்துடுது, அந்த டென்ஸ் சென்ஸ் இருப்பதில்லை. அப்போ டென்ஸை கண்டுபிடிச்சி பேசணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது டென்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பாஷையிலேருந்து இனியொரு பாஷையிலே நம்ம படிக்கிறது கஷ்டம். அதுக்கு நான் என்ன செய்திருக்கேன்னா, அந்த உங்களுக்கு சொல்லாமலே எழுதுகிறான், he writes, எழுதுகிறாள், she writes, எழுதினாள், she wrote, எழுதுவாள், she will write. இந்த மாதிரி அந்த எந்த தமிழுக்கு ஆங்கிலம், இந்த தமிழில் சொல்வதுக்கு ஆங்கிலத்தில் என்ன, அதே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளத்திலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா இப்போது குமார் வந்திருக்கான், இது என்ன டென்ஸ்னு கேட்டு பாருங்கள். குமார் வந்திருக்கான்னு சொன்னால் தமிழில் என்ன டென்ஸு? சான்ஸ் இல்லை. இங்கிலீஷில் பாருங்கள், குமார் ஹேஸ் கம். இது என்ன சார், இது எப்படி குமார் வந்திருக்கானா, குமார் கேம் சொல்லக்கூடாதா, குமார் கம்ஸ் சொல்லக்கூடாதான்னு சொல்கிறாங்க. இது நான் திரும்ப குமார் வந்தான், குமார் கேம், குமார் வருகிறான், குமார் கம்ஸ், குமார் வருவான், குமார் வில் கம். இந்த மாதிரி அந்த வித்தியாசத்தை திரும்ப நீங்கள் இந்த சீடிகள் பார்த்தீங்கன்னா, அந்த டென்ஸுடைய சென்ஸ் இல்லாமலே சரியாக பேசுவதற்கு வழிவகுத்து கொடுக்குறோம். ஈஸியாக உங்களுக்கு பேசிடலாம். சரிதானா? இப்போது ஃபியூச்சர் டென்ஸில் வில் ஷெல் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. என்ன சார், ஐக்கும் வீக்கும் ஷெல் தானே யூஸ் பண்ணணும் என்று சொன்னால் நியாயம்தான். நாங்கள் சின்ன பிள்ளை நாங்கள் படிக்கும்போது ஸ்கூலில் ஐ வி இந்த 2 இடத்தில் ஷெல் போட வேண்டும், மற்ற இடங்களில் வில் போட வேண்டும் என்று ஒரு ரூல் இருந்தது. ஐ ஷெல் கம் டுமாரோனா நான் நாளை வருவேன். ஐ வில் கம்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வரும்போது தான் வில் யூஸ் பண்ணணும். வி வில் கம்னா கண்டிப்பாக வருவோம். வி ஷெல் கம்னா நாளைக்கு வருவோம் என்று சொல்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி அல்ல. இப்போது எல்லாத்துக்கும் ஐலேருந்து தே வரை வில்லே போட்டு விடலாம். ஷெல் போட்டால் ஐக்கும் வீக்கும் தவறில்லை. ஐ வில் கம் டுமாரோ, ஐ ஷெல் கம் டுமாரோ ரெண்டுமே ஒன்று தான். அதனால நீங்கள் வில்லே போட்டு படிச்சுக்கலாம். அதனால நோ ப்ராப்ளம். இது அந்த ஓல்டர் ஜெனரேஷன் மக்கள் அதை வில்லும் ஷெல்லும் பிடிச்சி வச்சுட்டு வில் எங்கே வரும் ஷெல் எங்கே வரும்னு கேட்பாங்க உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரெண்டுக்குமே ஷெல் போட்டுடலாம். ஆனால் சில இடங்களில் ஷெல் போடுற இடத்தில் வில் போட முடியாது. எந்த இடம் சார்னா ஒரு 2 இடங்கள் சொல்கிறேன் பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு செயல் நடக்கிறது. உதாரணத்துக்கு, அடுத்த வருஷம் நான் 60 வயசு ஆகிடும் எனக்குன்னா, ஐ ஷெல் பி 60 நெக்ஸ்ட் இயர். அப்போது ஐ வில் பி 60 நெக்ஸ்ட் இயர் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நடக்குது. எப்படின்னா, நீங்கள் இன்னிலேருந்து தூங்கிட்டே இருந்தாலும் அடுத்த வருஷம் வரும்போது உங்களுக்கு 60 வயசு ஆகிடும். உங்களுடைய வில் இல்லாமலே நடக்குது. ஐ ஷெல் பி 60 நெக்ஸ்ட் இயர். அதே மாதிரி ஒரு 10 வருஷம் ஆனோடனே ப்ரொமோஷன் வருது. ஐ ஷெல் பி ப்ரொமோட்டட் நெக்ஸ்ட் இயர். அந்த இடத்துல ஐ வில் பி ப்ரொமோட்டட் வேண்டாம். இதாச்சு. ரெண்டாவது, பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஷெல் ஐ கம் இன், அது கம் இன், அது கம்மிங் கிடையாது. கம் ஐஎன் இன், கம் இன். ஷெல் ஐ கம் இன் சார், பெர்மிஷன். ஷெல் ஐ கம் டுமாரோ, நாளைக்கு வரட்டுமா சார். அந்த இடத்துல வில் ஐ கம் டுமாரோ கேட்க முடியாது. வில் ஐ கம் டுமாரோ என்று சொன்னால் மீனிங் மாறிடுது. என்ன மீனிங்? நான் நாளை வருவேனான்னு ஆயிடுது. அந்த இடத்துல நான் நாளைக்கு வரட்டுமா, பொலைட்டாக கேட்கறதுக்கு உச்சரிப்பு பாருங்க, பொலைட். அது எப்படி பொலைட் ஆச்சுன்னு தெரியல. பொலைட்டுக்கே பொலைட் சொன்னால் பொலைட் எல்லாமே போயிடுது. பொலைட், யூ ஷுட் பி பொலைட். அதே மாதிரி பல்யூஷன், அது எப்படி பொல்யூஷன் ஆச்சுன்னு தெரியல. பல்யூஷன், டோன்ட் பல்யூட் தி ஏர், ஏர் பல்யூஷன். அது எப்படி ஏர் பொல்யூஷன் ஆச்சுன்னு, அதே பல்யூட் பண்ணுறாங்க. தே ஆர் பல்யூட்டிங் தி pollution. Okay, so don't pollute, right? So இந்த இடத்துல
நீங்கள் யூஸ் பண்ணுறது ஐக்கும் வீக்கும். ஐ வில் கம்னா நான் வருவேன், ஐ won't கம் நான் வர மாட்டேன். ஷெல் வரும்போது ஷெல் ஐ கம் டுமாரோ பர்மிஷனுக்கு, அந்த இடத்துல வில் யூஸ் பண்ண முடியாது. ஷெல் வி மீட் டுமாரோ, நாளை சந்திப்போமா. அப்போ ஷுட் எங்கே வரும்? இதே முறைச்சிக்கிட்டு கேட்கும்போது வென் ஷுட் ஐ கம், வென் ஷெல் ஐ கம் சார், நான் எப்போ வரலாம் சார், ஷெல் ஐ கம் டுமாரோ, ஷெல் வி மீட் நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி இடத்துல ஷெல். எப்போ வரணும், வென் ஷுட் ஐ கம், எப்போயா வரணும். சும்மா இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு என்ன நீ யூ ஆர் மேக்கிங் மீ ஷட்டில் நவ் அண்ட் தென், அப்போ வர சொல்றியே, வென் ஷுட் ஐ கம் ஒரு நேரத்தை சொல்லுப்பா, அந்த இடத்துல ஷுட்டு. அப்போ மரியாதையாக பொலைட் வே ஆஃப் ஆஸ்கிங் சம்ஒன், ஷல் ஐ கம் இன், ஷல் வி மீட் டுமாரோ, ஷல் ஐ பாரோ யுவர் பென். உடனே அங்கே போயிடுவான், கேன் ஐ பாரோ சொல்லாமா, குட் ஐ பாரோ, அது வேற டாபிக். அப்போ வில் வந்து ஐலேருந்து தே வரை வில்லே போட்டு விடுகலாம். அப்போ இதுக்கு தமிழ் ஆக்கம் எப்படி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி, இதை கொஸ்டின் கேட்கறது எப்படி, ஆன்சர் எப்படி சொல்றதுன்னு ஃபியூச்சர் டென்ஸ் முதல்ல பார்த்து, இதே சிடியில் அடுத்தது வர்றதில் ஃபியூச்சர் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பார்த்துருவோம். அப்போ முதல்ல பாருங்க ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ஐ வில் write a letter tomorrow, write a letter tomorrow, tomorrow. I will write a letter tomorrow. I will, இதை பாருங்க, will w குள்ள சவுண்ட் பாருங்க. இதை நம்மளுக்கு w குள்ள சவுண்ட் சொல்லி கொடுக்கவே இல்லைங்க. w வரக்கூடிய வார்த்தைகள் என் வாயை பாருங்க. will, what, அது எப்படி, what do you want, what do you want. இதை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா ஸ்டைலா இருக்கும் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. what do you want, I want a cup of water. அது வாட்டர் கிடையாது. I want a cup of water. what do you want, I want a cup of water. what do you want, I want a cup of water. do you want a cup of water, yes, I want a cup of water. what, when, where அது where, when கிடையாது, when, why, what do you want, when did he come, where did he go, why did you come, why. அப்போ w குள்ள சவுண்ட் will, I will come அப்படி சொல்லக்கூடாது, will கிடையாது, will, I will come here tomorrow, நான் நாளை இங்கே வருவேன். I will write a letter tomorrow, நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன். இதை பாருங்க தமிழ்ல எழுதிக்கலாம். நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன், நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஐ ரோட் ஏ லெட்டர் எஸ்டர்டே, நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன், நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேனா என்ற ஒரு ஆ வந்ததல்லவா, ஆ. நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன், நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேனா, அந்த இடத்துல டிட், டூ, டஸ் சேர்த்தோம். இது இனிமேல் படிக்கக்கூடியது மொத்தம் 3 டென்ஸுக்கு 12 மாற்றி இருக்கணுமோ. அந்த 12ல் அந்த 2 மட்டும்தான் டிஃபிகல்ட். எது, டிட், டூ, டஸ், பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசென்ட் டென்ஸும். இனி வரக்கூடிய 10 டென்ஸும் கொஸ்டனை மாற்றுறது மிக மிக ஈஸி, கொஸ்டனும் ஆன்சரும். எப்படி என்று சொன்னால், ஏன்னா அங்கே பாருங்க, அவன் எழுதினானா, டிட் ஹீ ரைட், கொஸ்டன் கேட்டோம். எஸ் ஹீ ரோட் ஒரு இடத்துல வருது, ஹீ டிடின்ட் ரைட்னு வருது, டிடின்ட் வருது. டஸ் ஹீ ரைட், அவன் எழுதுகிறானா, 2வது சிடியில் பார்த்தோம். அவன் எழுதுகிறானா, டஸ் ஹீ ரைட், எஸ் ஹீ ரைட்ஸ் வந்தது, எஸ் சேர்ந்துட்டு. நோ ஹீ டசன்ட் ரைட், அப்போ டஸ், டூ, ரைட்ஸ், ரைட்டு, டிட்டு, டிடின்ட்டு, ரோட்டு, ரைட்டு, இதெல்லாம் பிரச்சனை இனிமேல் வரக்கூடிய அத்தனை டென்சஸ்லும் கிடையாது. அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். இனி படிக்கிறது அது ஹேவ் இருந்தாலும் சரி, ஹேட் இருந்தாலும் சரி, ஹேஸ் இருந்தாலும் சரி, ஹேஸ் பீன் இருந்தாலும் சரி, வில் இருந்தாலும் சரி, என்ன ஹேஸ் பீன் எது இருந்தாலும் சரி, இனிமேல் படிக்கிறது உங்களுடைய அந்த ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். கொஸ்டின் அமைக்கிறதெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. மெத்தட் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்போ ஒரு வாக்கியத்தில் துணை வினை இருந்தால் அந்த துணை வினையை முதல்ல கொண்டு வந்துட்டா கொஸ்டின் ஆயிடுதுங்க. ஒரே
பிரச்சனையே கிடையாதுங்க. நீ நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன், நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேனா, நான் வில் முதல்ல கொண்டு வில் ஐ ரைட் எ லெட்டர் டுமாரோ. இவ்வளவுதாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இனி வரக்கூடியதுல எல்லாமே அதுல இருக்கக்கூடிய துணை வினை. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். தே ஆர் வெயிட்டிங், they are waiting for the visa. VISA. இதுக்கு பாருங்க ஸ்பெல்லிங், உச்சரிப்பு பாருங்க. வீசா, வீசா, அது விசா கிடையாது, வீசா, 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 வீசா. They are waiting for the visa. They are waiting for the visa. இத क्वेश्चனை மாத்துறது பாருங்க. தமிழ்ல அவர்கள் வீசாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் வீசாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களா என்று கடைசியில் ஒரு வருது. தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இது என்ன ஆயிப்போச்சுன்னா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த வீசா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த வீசா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த வீசா என்று இங்கே நீட்டுறாங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த வீசா, ஃபார் த வீசா அப்படி சொல்லக்கூடாது. இந்த துணைவினை முதல்ல கொண்டு வந்துட்டா, ஆர் they waiting for the visa? They are writing a novel. Are they writing a novel? He is waiting for the visa. He is waiting for the visa. Is he waiting for the visa? They are coming to Chennai. Are they coming to Chennai? She is waiting for the degree. Is she waiting for the degree? He is waiting for the appointment. Is he waiting for the appointment? அப்போ அந்த துணை வினையை முதல்ல கொண்டு வந்துட்டா क्वेश्चन மாறிடுது. தமிழ் மீடியம் மாணவர்களுடைய ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அவங்க மாத்துறாங்களா? எப்படி மாத்துறாங்க? நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன், ஐ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேனா, ஐ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. he is writing a letter, he will be writing a letter tomorrow. He will write a letter tomorrow. He will write a letter tomorrow. அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவான், அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவானா, he will write a letter tomorrow. அந்த டியூன் தமிழ்ல வர்ற மாதிரியே மாத்துறாங்க. ஆங்கிலத்தில் இந்த துணைவினை முதல்ல கொண்டு வந்துட்டாலே क्वेश्चन ஆயிடுது. அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கணும். நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன், ஐ வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. நான் நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டேன், நெகட்டிவ் வரணும் அல்லவா? ஐ வில் நாட் ரைட் எ லெட்டர் டுமாரோ. ரைட் எ லெட்டர் டுமாரோ. TOMORROW. I won't write a letter tomorrow. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ என்னன்னா, will not இருக்கல்லவா, இதுக்கு கான்ட்ராக்டட் ஃபார்ம் பாருங்க. ஜெனரலா எப்படி சொல்றதுங்க? இதை படிச்சோம் நம்ம. did படிச்சோம், did not. இப்படி didn't படிச்சோம், DIDNT. இது பாருங்க, பழையபடி சொல்ல didn't சொல்லக்கூடாது, didn't. I didn't know. He didn't come. They didn't go. She didn't study. Didn't சொல்லக்கூடாது, didn't. அப்போ do not. இது don't. DONT. Don't. Does not. DOES. Does not. இதுக்கு doesn't. DOESNT. Doesn't. அப்போ இந்த will notக்கு நம்ம கணக்கு பிரகாரம் willint வரணும். வில் போட்டு NT, willint வரணும். இப்படி வர்றதில்லை. ஏன்னா English is one of the most inconsistent languages of the world. English is one of the most inconsistent languages of the world. ஆங்கிலம் உலகத்தில் உள்ள பாஷைகளில் மிக மிக நிலையற்ற பாஷையாகும், ஒரு நிலையற்ற பாஷையாகும். ஒரு இடத்துல ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, இனி ஒரு இடத்துல இனி ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா தெரியாது. SO கேட்டா சோன்னு சொல்லுவாங்களா, SOME சேர்த்தா சம்னு வந்துருமா, ஏன்னு கேட்டா பதில் கிடையாது. அது தெரியாது சார், அப்படிதான் சார். அப்போ நீங்க இந்த இடத்தில் வில் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் பாருங்க, WONT. இது எப்படி சார் ஷேப் வருது? இந்த ஐயும் காணல, இதுல டபுள் எல்லும் காணல, போயிட்டாங்க. இந்த O காணல. அப்படியே வந்தாலும் WN இப்படி O இருக்கு, O இங்க வந்துட்டு WO இப்படி வந்தாலும் WNOT வந்திருக்கணும், வினட்டுன்னு வந்திருக்கும். அப்போ எப்படி இந்த ஷேப்பை மாத்திருக்காங்கன்னு கேட்டா தெரியல. பாருங்க, இதுக்கு உச்சரிப்பு வந்து won't இல்ல, won't. I will write a letter tomorrow. I won't write a letter tomorrow.
We will write a letter tomorrow. We won't write a letter tomorrow. He will write a letter tomorrow. He won't write a letter tomorrow. Won't. அதே மாதிரி shall not, shall பாருங்க, இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பாருங்க, shant, shan't. எப்படிங்க இதை உச்சரிக்க? shan't. I shall write a letter tomorrow. I shan't write a letter tomorrow. shalln't கிடையாது. பாருங்க ஃபார்ம், there is no consistency. இங்க ஒரு மாதிரியா மாத்தி இருக்காங்க, இங்க வேற மாதிரியா மாத்தி இருக்காங்க, இதுலயும் வேற மாதிரியா இருக்கு. shant, shant. இதை எடுத்துட்டாங்க. இதுலயாவது பரவாயில்ல, ஆர்டர் இருக்கு. shant ஆர்டர் இருக்கு. இதுல ஆர்டரே கிடையாது, டிஸ்ஆர்டர் ஆயிட்டு பாருங்க. இந்த ஓ வந்து இங்க வந்துட்டு என் அங்கே போயிட்டு எதனால வந்ததுன்னு கேட்டா யாருனாலையும் சொல்ல முடியாது. சார் உங்களால சொல்ல முடியுமா? யாருனாலேனும் நானும் அதுல வந்துடுறேன்ல. ஷாண்ட் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. So English is one of the most inconsistent languages of the world. You cannot pronounce one word with the analogy of another word. ஒரு வேர்டு இது இப்படி இருக்கு, அதனால அது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் உள்ள வேர்ட் இதே மாதிரி உச்சரிக்கப்பட வேண்டும் என்று யாருனாலே முடியாது. புதிய வேர்ட் இப்போ எனக்கே ஒரு புதிய வேர்ட் வருது வச்சிருமே, இட் மே பி 3-letter வேர்ட், 3-letter வேர்ட் இருக்கலாம். அது கூட புதுசா வந்தா இதுதான் தெளிவான உச்சரிப்பு, இதுதான் கரெக்ட்னு யாருனாலும் கணிக்க முடியாது. அப்படி அடிச்சு விடலாம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்படிதான் செய்வோம். ஜென்ரலி ஹவு டு வி ப்ரொனவுன்ஸ் அ நியூ வேர்ட்? ஒரு வேர்ட் வந்தா எப்படி உச்சரிப்போம்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஒரு 2-3 வேர்ட்ஸ் சொல்லி தரேன், எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. பாருங்க இப்படி ஒரு வேர்ட் இருக்கு, STING. சும்மா உதாரணத்துக்கு ஸ்டிங் அப்படின்னா அது கொடுக்கு, அந்த என்ன சொல்றது, அந்த நம்ம ஸ்கார்பியன் தேளுக்கு இருக்கும் இல்லையா, கொட்டுறதுங்க ஸ்டிங் தான், ஸ்டிங். அப்போ STINGY போட்டா ஸ்டிங்கி வரணும், இது ஸ்டிஞ்சி, ஸ்டிஞ்சி. எப்படி சார் வந்து தெரியாது, ஸ்டிஞ்சி எப்படி வந்ததுன்னா தெரியாது, இது வை சேர்த்த உடனே ஸ்டிங்கின்னு வரணும். இது போல இப்படி வச்சு இதே மாதிரி பாருங்க, PULP இப்படி ஒரு வேர்ட் இருக்கு. பல்ப்னா கூழ், மேங்கோ பல்ப், பேப்பர் பல்ப். இதே மாதிரி PULPIT இது புல்பிட், இது பல்ப், இது புல்பிட். எப்படி சார் ஆச்சு? இது பல்ப் இருந்தா பல்பிட்டாலே வரணும். we cannot pronounce one word with the analogy of another word. இது இப்படி இருக்கனாலே இது இப்படிதான் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல முடியாது. அதனால பாருங்க, did not, didn't, do not, don't, does not, doesn't, will not, won't, shall not, shan't. so இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம் பாஸ் நம்ம மாத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உச்சரிப்பிலும் கவனமாக இருக்க வேண்டும். I will write a letter tomorrow. நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன். tomorrow. இந்த tomorrow ஸ்பெல்லிங் சொல்லி தர்றதுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லித்தாங்க. ஏன்னா சில நேரம் M போடுறாங்க, டாம் அல்லது வரிசை ROW இப்படி சொல்லி கொடுங்க. டாம் அல்லது வரிசை, டாம் ஆர் ரோ. இதுதான் டுமாரோக்கு ஸ்பெல்லிங். முதல்ல படிக்கும்போது TOMM படிக்கிறாங்க மக்கள், ORROW சின்ன குழந்தைகள் முதல்ல படிக்கும்போது MMA RRன்னு சந்தேகம் வந்துடுது அவங்களுக்கு. அதே சந்தேகத்தை தீர்ப்பதற்காக டாம், அதனால தாமஸுக்கு இது என்ன சொல்றது சுருக்க பெயர், பாபுன்னு கூப்பிடுறீங்களா, தாமஸுக்கு டாம்னு கூப்பிடுவாங்க. தாமஸ் அல்லது ரோ வரிசை, டாம் ஆர் ரோ. இதுதான் டமாரோ. பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஈஸியா இருக்கும் இல்லையா, தாய்மார்களுக்கு டமாரோக்கு ஸ்பெல்லிங் அவங்களுக்கு மறக்காது. இப்படி இடையிடையில் சில வார்த்தைகள் முடிந்தவரை நான் சொல்லித்தரேன். நானே கண்டுபிடிச்ச சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் நான் ஸ்பெல்லிங் எப்படி பிள்ளைகளுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்லி தரதுக்கு கூட ஒரு வேர்டு படிச்சிடும். வீக், WEAK. இனி ஒன்று WEEK. ஆரம்ப இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. இது ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. இது வாரம், இது பலவீனம். பிள்ளைகளுக்கு சொல்லி தரும்போது ஏன்பா 2 E போட்டாதான் ஸ்ட்ராங் ஆயிடுமே, ஒரு E ஒரு A இருக்குனாலே தான் பலவீனம். 2 E வந்தா வாரம். அப்போ பலவீனத்துக்கு 2 E போட்டா பலவீனம் ஆவதல்ல, அதனாலே ஒரு E ஒரு A இருக்குனாலே பலவீனமாக இருக்கிறது. இந்த வார்த்தை பலவீனமாக ஏன் இருக்கிறது, ஒரு E ஒரு A இருக்கு, 2 E இருந்தா ஸ்ட்ராங் ஆயிடுது. அதனால இது பலவீனத்துக்கு WEAK,
வாரத்துக்கு டபுள் இ. இப்படி சொல்லிட்டீங்கன்னா பிள்ளைகள் மறக்காது. சொல்லி தர்றதுக்கு பிள்ளைகளுக்கு சில ஸ்பெல்லிங் எப்படி சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி டுகெதர் சொல்றதுக்கு பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்காது. டுகெதர் TOGETHER டுகெதர்னா சேர்ந்து, இரண்டும் சேர்ந்து. இதுக்கு டு கெட் ஹர் அப்படி சொல்லி கொடுங்க. டு கெட் ஹர் டுகெதர் 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 டுகெதர். பிள்ளைகளுக்கு இதை சொல்லி தரதுக்கு ஈஸியா இருக்கும். டுகெதர் டுகெதர் டு கெட் ஹர் இப்படி சொல்லி தந்துட்டீங்கன்னா டுகெதர். அதே மாதிரி இனி ஒரு வேர்டு நான் வேற ஒரு சிடிலையும் சொன்னதாக ஞாபகம் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் பாருங்க. MAT மேட் ஒரு பாய் போட்டுறீங்க. பழையபடி அவன் போடுறீங்க. மேட் ஹி பழையபடி ஒரு பாய் மேட். ICS இது மட்டும் ஞாபகம் இருக்கும். மேட் ஹி மேட் இக்ஸ். அப்போ ஞாபகம் மேத்தமேட்டிக்ஸ் 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 மேத்தமேட்டிக்ஸ். இந்த புதுசாக படிக்கக்கூடிய 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பெல்லிங் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இப்போ ஒரு பாய் போடு, அதுக்கு மேலே அவனே போடு, அதுக்கு மேலே ஒரு பழைய பாயை போட்டு மூடிடு. ICS சொன்னோன்னு நேற்று ஒரு ஆள் என்கிட்ட எப்படி தான் இன்ஸ்டிடியூஷனில் சார் UPS வாங்கணுமே சார். நான் உடனே சொன்னேன் UPS இல்லைங்க IPS தான் இருக்கேன். ஏன்னா IPS சார் நீங்கள் IPSஆ இல்லைப்பா சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். UPS வாங்கணும்னு வந்தார். பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்மகிட்ட இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்துட்டு சார் UPS வாங்கணும். UPS இல்லைங்க IPS தான் இருக்கிறேன். அதுபோல் ICS மேட் ஹி மேட் எக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் இது மேக்ஸ்னு சொல்லி கொடுக்காதீங்க. இன்வேரியபிளி மக்கள் மேக்ஸ்னு சொல்றாங்க. நான் மேக்ஸ் படிக்கிறேன். BSc என்ன மேக்ஸ்? அது எப்படி மேக்ஸ்? மேக்ஸ் ஒரு ஸ்டாப்லருக்கு தான் பேர் உண்டு. அது ஸ்டாப்லர். அது ஸ்டேபிள்ஸ் STAPLES ஸ்டேபிள்ஸ். இது ஸ்டாப்லர் பின்ஸ்னு சொல்லாதீங்க. அது ஸ்டேபிள்ஸ் தான். 1000 ஸ்டேபிள்ஸ். அது ஸ்டாப்லர் பின் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டேபிள்ஸ். அது ஸ்டாப்லர். மேக்ஸ்னு ஒரு கம்பெனி வருது. அதுதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன படிக்கிறீங்க? மேக்ஸ். நாளைக்கு என்ன மேக்ஸ்? மேக்ஸ் டெஸ்ட் தான். மேக்ஸ் டெஸ்ட். அது என்ன மேக்ஸ் டெஸ்ட்? ஒருவேளை அந்த ஸ்டாப்லரை பிரித்து ஒன்னிக்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல. மேக்ஸ் டெஸ்டா நாளைக்கு? அது என்னங்க மேக்ஸ்? மேத்தமேட்டிக்ஸ். பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றதுக்கு தாய்மார்கள் இந்த மாதிரி சில சூத்திரங்கள் நீங்களும் கண்டுபிடிக்கலாம். ஒரு வார்த்தை பார்த்து அந்த வார்த்தையை எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சின்ன வார்த்தைகள். இப்போ இது பாருங்க. I won't WONT. I won't write a letter tomorrow. Write a letter tomorrow. Question. Will I write a letter tomorrow? Will I இது இங்க வந்துட்டா क्वेश्चन மாறிடுது. Will I write a letter tomorrow? Write a letter tomorrow. நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேனா? இவ்வளவுதாங்க. I will write a letter tomorrow. நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேன். I won't write a letter tomorrow. நான் நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டேன். நான் நாளை ஒரு கடிதம் எழுதுவேனா? Will I write a letter tomorrow? இது ரொம்ப ஈஸி பாருங்க. இது தனியாவே எழுதி போட்டுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ண வைப்போம். அடுத்தாலே பாருங்க. நான்கு பதிலாக நாம். we will write a letter tomorrow. we won't write a letter tomorrow. will we write a letter tomorrow? will போட்டா முடிஞ்சது. will we write a letter tomorrow? இந்த ரைட்டும் போட்டுருமே. we won't write. புதுசா நீங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க நாம் நாளை ஒரு கடிதம் எழுதுவோம். தமிழ்ல மாத்து எழுதியிருக்கிறேன். we will write a letter tomorrow. நாம் நாளை ஒரு கடிதம் எழுதுவோம். நாம் நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டோம். we won't write a letter tomorrow. நாம் நாளை ஒரு கடிதம் எழுதுவோமா? will we write a letter tomorrow? பாருங்க. will we write a letter tomorrow? அடுத்தாலே you நீ நாளை ஒரு கடிதம் எழுதுவாய். you will write a letter tomorrow. நீ நாளை ஒரு கடிதம் எழுதுவாய். you won't write a letter tomorrow. நீ நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டாய். will you write a letter tomorrow? இது என்ன கஷ்டங்க இது? will you write a letter tomorrow? நீ நாளை ஒரு கடிதம் எழுதுவாயா? பழையபடி நீங்களும் இதான். நீங்கள் நாளை ஒரு கடிதம் எழுதுவீர்கள். இதை ஏன் ரைட் வச்சு படிக்கிறோம்னா ஒரு வேர்ட் வச்சு நீங்க இது சிஸ்டம் படிச்சிட்டீங்கன்னா ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா FORMULA ஃபார்முலா. இதுக்கு ரெண்டு ப்ளூரல் இருக்கு. S ஒன்னு போடலாம். FORMULAE இப்படி ஒன்று இருக்கு. இது ஃபார்முலாஸ் Z என்று உச்சரிக்கணும். ஃபார்முலாஸ் கிடையாது.
ஃபார்முலா ஃபார்முலாஸ், ஃபார்முலா ஃபார்முலாஸ், ஃபார்முலா ஃபார்முலாஸ். இது வந்து ஆர்டினரியில் இப்போ நான் இப்போ சில ஃபார்முலாஸ் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணும்னு. இதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்முலாஸ். இது FORMULA சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலி என்று உச்சரிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலே என்று சொல்லி தந்திருக்காங்க. லே, ஃபார்முலே கிடையாதுங்க, ஃபார்முலி. எப்படி இது மாறுச்சுன்னு தெரியல. இன்வேரியபிளி ஃபார்முலே. எப்படி ஃபார்முலே வந்தது? தவறு. ஃபார்முலா ஃபார்முலாஸ் ஒரு ப்ளூரல். another plural is Thomas Alva Edison found out several formulae, invented several formulae. பாருங்க ஃபார்முலிக்கு எப்படி ஃபார்முலே, இந்த ஃபார்முலிக்கே ஃபார்முலா சரி இல்லையோ. ஃபார்முலா மியூ 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 ஃபார்முலா அது ஃபார்முலா இல்லை, ஃபார்முலி. பாருங்க இது எப்படி எங்கே சொல்றது? என்ன சார் நீங்க வித்தியாசமாவே சொல்றீங்க, இது வெளியே போய் சொன்னா சிரிப்பாங்கன்னா சிரிக்கிட்டு, அவங்க தவறா சொல்றனாலே நம்மளும் தவறா சொல்ல முடியுமா? சரி, அப்படியே இருந்தாலும் உங்க பிள்ளைகள் சொல்லித்தாங்க. இனி பிள்ளைகளுடைய வரக்கூடிய ஜெனரேஷன் இருக்கல்லவா, அவங்க ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவர்களுக்காவது இருக்கட்டும், நம்ம தான் ஒரு அளவுக்கு தொலைஞ்சு போனோம். இனி வரக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கட்டும். வில் யூ ரைட் எ லெட்டர் டுமாரோ? நீ நாளை ஒரு கடிதம் எழுதுவாயா? அடுத்தாலே he will write a letter tomorrow. அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவான். பாருங்க இது அப்படியே சொல்லி பழகுங்க நீங்க. அவன் நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டான். he won't write a letter tomorrow. அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவானா? will he write a letter tomorrow? அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவானா? மாத்தியே போட்டுருமே. he will write a letter tomorrow. அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவான். he won't write a letter tomorrow. he won't write a letter tomorrow. அவன் நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டான். அவன் நாளை ஒரு கடிதம் எழுதுவானா? will he write a letter tomorrow? அதே மாதிரி she, அவள் நாளை ஒரு கடிதம் எழுதுவாள். அவள் நாளை ஒரு கடிதம் எழுத மாட்டாள். அவள் நாளை ஒரு கடிதம் எழுதுவாளா? she will write a letter tomorrow. she won't write a letter tomorrow. will she write a letter tomorrow? பாருங்க இது ஏன் நான் திரும்ப சொல்றேன், நீங்களும் இதை வாங்கி பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி சொல்லி பழகணும்னா வந்துடும். அடுத்தாலே அது நாளை ஒரு கடிதம் எழுதும். அது எப்படி சார் எழுதும்? ஆடு மாடு எழுதவா செய்து? இட் வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. அது நாளை ஒரு கடிதம் எழுதும். அந்த கம்ப்யூட்டர் எழுதும், அந்த குழு எழுதலாம், ரைட், அந்த டிபார்ட்மெண்ட் எழுதலாம். இட் வில் ரைட் எ லெட்டர் டுமாரோ. அது நாளை ஒரு கடிதம் எழுதும். அது நாளை ஒரு கடிதம் எழுதாது. இட் won't write a letter tomorrow. will it write a letter tomorrow? அது நாளை ஒரு கடிதம் எழுதுமா? அப்போ இதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. he wrote, he didn't write. இப்படி சொல்லி தந்தீங்க சார். did he write? இப்படி ஒன்று படிச்சோம் நம்ம. அடுத்தாலே he writes, he doesn't write. does he write? சார் இப்படி இருக்கு. இங்கே he will write, இங்க சொன்னீங்க he will write. அப்ப இதுக்கு வித்தியாசம் என்ன சார்? he won't write, will he write? இது இங்க கொண்டு வந்தா question, will he write? அப்போ இது என்ன சார் வித்தியாசம்? இப்படி இங்க வேற மாதிரியா இருக்கு, இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசம் தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. he wrote, அவன் எழுதினான். அவன் எழுதவில்லை, he didn't write. அவன் எழுதினானா? அவன் எழுதினான், he wrote. அவன் எழுதவில்லை, he didn't write. அவன் எழுதினானா? did he write? அவன் எழுதுகிறான். அவன் எழுதுவதில்லை. பாருங்க, எழுதுகிறான், எழுதுவதில்லை, எழுதுகிறானா? he writes, அவன் எழுதுகிறான். அவன் எழுதுவதில்லை, he doesn't write. அவன் எழுதுகிறானா? does he write? பாருங்க, எழுதினான், எழுதவில்லை, எழுதினானா? எழுதுகிறான், எழுதுவதில்லை, எழுதுகிறானா? எழுதுவான், எழுத மாட்டான், எழுதுவானா? அப்போ டூ எங்கே சார் வரும்? தே போட்டுருங்க. இதுக்கு தே, THEY, தே ரைட், அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதுவதில்லை, தே டோன்ட் ரைட். டூ தே ரைட்? அவ்வளோதான் சார் வித்தியாசம். தே, இது வந்து பாருங்க தே, இங்கே தே போட்டுரும். தே ரோட், அவர்கள் எழுதினார்கள்.
அவர்கள் எழுதவில்லை, தே வாக்கிடுங்க. தே டிடன்ட் ரைட். அவர்கள் எழுதினார்களா, டிட் தே ரைட்? அந்த தான் இது டிட். அவர்கள் எழுதுகிறார்கள், தே ரைட் கிறார்கள். அவர்கள் எழுதுவதில்லை, தே டோன்ட் ரைட். தே டோன்ட் ரைட். அவர்கள் எழுதுகிறார்களா, டூ தே ரைட்? அவர்கள் எழுதுவார்கள், தே வில் ரைட். அவர்கள் எழுத மாட்டார்கள், தே won't ரைட். அவர்கள் எழுதுவார்களா, வில் தே ரைட்? ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. இது பிராக்டிஸ் தான் மெயின். இதை திரும்ப திரும்ப நீங்க பார்த்து அப்படியே படிக்கலாம். இதுலயே பாருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல படிச்ச மாதிரியே இதுல ஒரு அதே சிஸ்டம் இது கொண்டு வரும். இது ஒரு நீங்க திரும்ப திரும்ப இந்த சிடிகளை பார்த்து கூடவே சொன்னீங்கன்னா நீங்க உங்களாலே பேச முடியும். பாருங்க, யூல இருந்து வரும். வில் யூ ஸ்டடி ஆயிட்டு. நீ படிப்பாய், நீ படிப்பாய். தமிழ்ல படிப்பாய், படிப்பாய். தமிழ்ல கரெக்ட் பண்ணிடுங்க. நீ படிப்பாய். யூ வில் ஸ்டடி, யூ வில் ஸ்டடி. நீ படிப்பாயா? இந்த வில் முதல்ல வந்துட்டு வில் யூ ஸ்டடி முடிஞ்சிட்டு. வில் யூ ஸ்டடி, நீ படிப்பாயா? அடுத்தாலே பாருங்க, நீ என்ன படிப்பாய்? அதே மாதிரி நீ படிப்பாயான்னு இருக்குதுல வாட் போட்டோடனே அந்த உள்ள மறைஞ்சிருது பாருங்க. வாட் வில் யூ ஸ்டடி, நீ என்ன படிப்பாய்? ஐ வில் ஸ்டடி. பதில், ஐ வில் ஸ்டடி மை லெசன்ஸ். மை LESSONS, மை லெசன்ஸ். ஐ வில் ஸ்டடி மை லெசன்ஸ். வில் யூ ஸ்டடி, நீ படிப்பாயா? நீ என்ன படிப்பாய்? அது சொன்ன மாதிரி நீ படிப்பாய், நீ என்ன படிப்பாய்? என்ன யூ வில் ஸ்டடி, வாட் யூ வில் ஸ்டடி சொல்லக்கூடாது. வில் யூ ஸ்டடி, நீ படிப்பாயா? வாட் வில் யூ ஸ்டடி? ஐ வில் ஸ்டடி மை லெசன்ஸ். இது மட்டும் மாற்றிட்டு போகலாம். ஐ வில் ஸ்டடி அப்படிதான் இருக்கும். வென் வில் யூ ஸ்டடி, நீ எப்பொழுது படிப்பாய்? நீ படிப்பாயா? வில் யூ ஸ்டடி, நீ எப்பொழுது படிப்பாய்? வென் வில் யூ ஸ்டடி? ஐ வில் ஸ்டடி டுமாரோ. TOMORROW. நான் நாளை படிப்பேன். நீ படிப்பாயா? வில் யூ ஸ்டடி. நீ எங்கே படிப்பாய்? வேர் வில் யூ ஸ்டடி. நீ எங்கே படிப்பாய்? நான் வீட்டில் படிப்பேன். ஐ வில் ஸ்டடி அட் ஹோம். பாருங்க என்னங்க இது கஷ்டம். எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். நீ படிப்பாயா? வில் யூ ஸ்டடி. நீ ஏன் படிப்பாய்? why will you study? நான் பயிற்சிக்காக படிப்பேன். I will study for practice. PRACTICE. I will study for practice. நான் பயிற்சிக்காக படிப்பேன். நீ படிப்பாயா? will you study. நீ எப்படி படிப்பாய்? how will you study. நீ எப்படி படிப்பாய்? how will you study. நான் தெளிவாக படிப்பேன். I will study clearly. 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 நீ படிப்பாயா? will you study. நீ எத்தனை முறை படிப்பாய்? how many times. TIMES. how many times will you study. நான் பல முறை படிப்பேன். I will study several times. many times. MANY. many times. நான் பல முறை படிப்பேன். என்னங்க கஷ்டம்? will you எடுத்துருங்க. he. will he study. yes he will study போடுங்க. study எடுத்துட்டு he will buy. அவன் வாங்குவான். what will he buy. he will buy a mango. will he buy. அவன் வாங்குவானா? when will he buy. he will buy next week. அவன் வாங்குவானா? will he buy. அவன் எங்கே வாங்குவான்? where will he buy. he will buy at the Mount Road. will he buy. அவன் வாங்குவானா? why will he buy. he will buy for personal use. will he buy. அவன் வாங்குவானா? will he. how will you buy. அவன் எப்படி வாங்குவான்? இப்படியே திரும்ப திரும்ப நீங்க வினை சொல்லும் மாற்றி அதே சப்ஜெக்டும் மாற்றி போட்டிங்கன்னா hundreds of sentences நீங்க பார்த்து உங்களால ஈஸியா அமைக்க முடியும், பிராக்டிக்கலா செய்ய முடியும். இதுதான் நம்மளுடைய பிராக்டிக்கல் லெசன்ஸ் சொல்றது. இதை நீங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதோட இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போவது ஃபியூச்சர் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இதே ஒரே சிடியில 2 கொடுத்துருவோம் நம்ம. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் எழுதுகிறேன் ஜெனரல். ஐ ரைட் எ லெட்டர். ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 o'clock. present tense. I went to school yesterday. I will go to school tomorrow. இந்த continuous tense மிக மிக எளிதாக படிக்கக்கூடியது. அது எப்படி? I am writing. WRITING. I am writing a letter. A letter now. பாருங்க, now. நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். வெரி சிம்பிள். இது பாருங்க, verb கூட ing வந்து அதுக்கு முன்னாடி am, is, are, was, were, will be அல்லது shall be. இவர்கள் இந்த ingக்கு முன்னாலே இருந்தா நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க
இஸ், ஆர், வாஸ், were, will be அல்லது am இருந்தா இதுக்கு மீனிங் வந்து எழுதி கொண்டுன்னு ஆயிடுது. எழுதி கொண்டு, எழுதி கொண்டுன்னு ஆயிடுதுங்க. ஐ ஆம், ஆம்க்கு மீனிங் இருக்கிறேன், இருக்கிறேன், அவ்வளவுதாங்க. ஐனா நான். இது என்ன கஷ்டம்? நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நவ். நெகட்டிவ் பாருங்க, ஐ ஆம் நாட் ரைட்டிங் எ லெட்டர் நவ். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஐ எம்ன்ட் அப்படி கிடையாது. ஐ ஆம் நாட் ரைட்டிங் எ லெட்டர் நவ். கொஸ்டின், ஆம் ஐ ரைட்டிங் எ லெட்டர் நவ்? ஆம் ஐ ரைட்டிங் எ லெட்டர் நவ்? நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங். நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் டீச்சிங். நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் லேர்னிங். நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டாண்டிங். நான் படித்துக் கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங். நான் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ரீடிங் ஏ நாவல் நவ். நான் இப்பொழுது ஒரு நாவல் வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். நீங்க என்ன வேணாலும். ஐ ஆம் ரன்னிங். நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். பாருங்க, RUNNING, HITTING, SITTING, hitting, sitting, hitting, putting, PUTTING. இந்த மாதிரி டபுள் லெட்டர் வந்த ஆங்கிலத்தில் நியதி என்னன்னா ஒரு லெட்டர் உச்சரித்தா போகணும். ரன்னிங், ரன்னிங் ரேஸ் இல்லை, ரன்னிங் ரேஸ். ஹிட்டிங், சிட்டிங், புட்டிங், அந்த மாதிரி ரன்னிங், ஹிட்டிங், செட்டிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. புட்டிங், ஹிட்டிங் அப்படி டபுள் யூஸ் பண்றதுல, அதாவது எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கலாம். அப்போ ரைட்டிங் ஒரு டீ தாங்க. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நவ். நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லை. நான் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அடுத்தால வி ஆர், நாம் இருக்கிறோம். ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங். இதே மாதிரி நீங்க ரைட்டிங் எ லெட்டர் நவ். நாம் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இருக்கிறோம். தமிழ் மீனிங் இருக்க தானே செய்து. இதை சொல்லி தந்துட்டா பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். நாம் இப்பொழுது, வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர் நவ். நாம் இப்பொழுது, இந்த லெட்டர் நவ் அப்படியே சேர்த்துக்கிடுங்க. நாம் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறோம். வி ஆர் நாட். இது பாருங்க, இந்த ஆர் நாட்டுக்கு ARE ஏற்கனவே மொதல் சீடியில் சொல்லியிருக்கேன். ஆர் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து ஆண்ட், AU மாமி, AUNT, ஆண்ட் இருக்கல்லவா, அத்தே. இது ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு, ஆண்ட் தான். ஆண்ட் பழையபடி ஒருக்கா ஞாபகம் மறந்தவர்களுக்கு பழையபடி ஒருக்கா பார்க்கலாம். வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர் நோ. நாம் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறோம். வி ஆண்ட் ரைட்டிங் எ லெட்டர் நோ. நாம் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஆர் வி ரைட்டிங் எ லெட்டர் நோ? ஆர் வி ரைட்டிங் எ லெட்டர் நோ? அடுத்தால யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர் நோ. நீ இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாய். யூ ஆண்ட் ரைட்டிங் எ லெட்டர் நோ. நீ இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாயா? ஆர் யூ ரைட்டிங் எ லெட்டர் நோ? என்னங்க கஷ்டம் இதுல? அதே மாதிரி ஹீ, ஷீ, இட். இதுக்கு பாருங்க, ஹீ இஸ். பழையபடி இனி ஒரு ஹீ போடும் இங்க. ஹீ இஸ், ஷீ இஸ் எல்லாருக்கும் இஸ் தான். இதுக்கு 4 மீனிங் இருக்கு. ஹீ இஸ் ரைட்டிங் a letter now. எக்ஸாம்பிள் தாரேன். அவர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். மேனேஜர் இஸ் ரைட்டிங் எ லெட்டர் நவ். மேனேஜர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். மேனேஜர் இஸ்ன்ட் ரைட்டிங் எ லெட்டர் நவ். மேனேஜர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லை. இஸ் த மேனேஜர் ரைட்டிங் எ லெட்டர் நவ்? மேனேஜர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாரா? அவர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். he is writing a letter now. அவர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை. he isn't writing a letter now. அவர் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாரா? is he writing a letter now? சாரி, இது கேபிட்டலுக்கு ஸ்மால் ஆக்கல, உடனே பிடிச்சிடுறாங்க. is he writing a letter now? அவன் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இது அவர், இது அவன். இது இருக்கிறான் ஆயிடுது. he is writing, அவன் எழுதி கொண்டிருக்கிறான். he isn't writing, அவன் எழுதி கொண்டு இருக்கவில்லை. is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? she is writing a letter now. அவள் இப்பொழுது கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாள். இதுக்கு மீனிங் இருக்கிறாள். she isn't writing a letter now, எழுதி கொண்டுன்னு வந்துருது. she isn't writing a letter now, அவள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லை. is she writing a letter now? அவள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறாளா? it is writing a letter now, அது இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறது. it isn't writing a letter now, அது இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கவில்லை. is it writing a letter now?
அது இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறதா? அடுத்தாலே தே, இது அதே மாதிரி வந்தது. தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர் நவ். இந்த ரைட்டிங் இடத்துல நீங்க எது வேணாலும் வினை சொல் ஐஎன்ஜி சேர்த்து போட்டுக்கணும். தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர் நவ். அவர்கள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர்ன்ட் ரைட்டிங் எ லெட்டர் நவ். ஆர் தே ரைட்டிங் எ லெட்டர் நவ்? அவர்கள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார்களா? தேக்கி அவைன்னு ஒரு வேர்டு இருக்கு. அவைகள் வேண்டாம், அவை இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கின்றன. பாருங்க, இருக்கின்றன. அவர்கள் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கின்றன. தே ஆர்ன்ட் ரைட்டிங் எ லெட்டர் நவ். அவை இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஆர் தே ரைட்டிங் எ லெட்டர் நவ்? அவை இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கின்றனவா? இவ்வளவுதாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, வெரி சிம்பிள். அதே ஐஎன்ஜி வரும்போது நீங்க இதே பிராக்டிக்கல் பார்ப்போம். ஹி இஸ் ரைட்டிங், பாருங்க அதே மாதிரி. ஹி இஸ் ரைட்டிங் அதே மாதிரி நீங்க he is writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? இதுக்கு முன்னாலே what is he writing, இது what he is writing சொல்லக்கூடாது. is he writing தயார் பண்ணி வைத்துக் கொண்டு is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? what is he writing, அவன் என்ன எழுதி கொண்டு இருக்கிறான்? he is writing a novel. பாருங்க, he is writing a novel, அவன் ஒரு நாவல் எழுதி கொண்டு இருக்கிறான். is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? when is he writing, என்னது இப்போ எழுதி கொண்டு, he is writing now. is he writing, அவன் எழுதி கொண்டு இருக்கிறானா? where, எங்கே, அவன் எங்கே எழுதி கொண்டு இருக்கிறான்? where இது ஐ வர்றதுனால, இந்த ஆ வர்றதுனால where ஆர் உச்சரிக்கணும். where is he writing, மற்ற இடத்துல where, இது where is he ஆர் உச்சரிக்கலாம். where is உச்சரிக்கலாம். where is he writing, அவன் எங்கே எழுதி கொண்டிருக்கிறான்? he is writing at home, அவன் வீட்டில் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் எழுதி கொண்டிருக்கிறானா? is he writing. why is he writing, அவன் ஏன் எழுதி கொண்டிருக்கிறான்? அவன் எழுதி கொண்டிருக்கிறானா? இது கேட்ட உடனே அந்த ஆ உள் வாங்கி கொடுக்கிறது. why is he writing, அவன் ஏன் எழுதி கொண்டிருக்கிறான்? அவன் பயிற்சிக்காக எழுதி கொண்டிருக்கிறான். he is writing for practice, அவன் எழுதி கொண்டிருக்கிறானா? is he writing, அவன் எப்படி எழுதி கொண்டிருக்கிறான்? how is he writing, அவன் தெளிவாக எழுதி கொண்டிருக்கிறான். he is writing neatly, clearly, அவன் எழுதி கொண்டிருக்கிறானா? is he writing எத்தனை முறை எழுதி கொண்டிருக்கிறான்? பல முறை எழுதி கொண்டிருக்கிறான். he is writing many times. அப்போ இது கண்டினியூஸ் டென்ஸ் பிரசன்ட்ல யூஸ் பண்ணும்போது இவ்வளவுதாங்க. இதை மாத்திங்க, she is writing. அப்போ they are, அவ்வளவுதான். they are writing, they are waiting for visa, they are waiting, அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். they are waiting for visa, they aren't waiting for visa. are they waiting for visa? are they waiting, இப்படியே வச்சு நீங்க போட்டுட்டே போகலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, உங்களுக்கு மிக மிக எளிதான முறையில். ஐ பெக் யூ பார்டன். இப்போ பிராக்டிக்கல் பார்ப்போம். he is watching television now. இப்போ தமிழ் மீடியம் மாணவர்களுடைய ப்ராப்ளத்தை பாருங்க. அவர்கள் சந்தைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். they are going to market now. அவர்கள் இப்பொழுது சந்தைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். they are going to market now. தமிழ்ல கொஸ்டின் பாருங்க, அவர்கள் இப்பொழுது சந்தைக்கு போய் கொண்டு இருக்கிறார்களா? இங்கிலீஷ்ல மாத்துறாங்க. they are going to market now, they are going to market now சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லணும்னா are they going to market now, அந்த ஆர் இங்க வந்துடும். அவன் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். ஐ பெக் யூ பார்டன். அவன் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். he is writing a letter now. தமிழ்ல கொஸ்டினை மாத்துறோம். அவன் இப்பொழுது ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறானா? அங்கே ஆ சேருது. he is writing a letter now. ஆங்கிலத்திலே இவங்க என்ன செய்யறாங்க? he is writing a letter now. yes, he is writing. அப்படி சொல்லக்கூடாது. is இங்கே கொண்டு வரணும். அந்த துணை வினை முதல்ல கொண்டு வரும். is he writing a letter now? yes, he is writing a letter now. now he isn't writing a letter now. அவர்கள் பாஸ்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். they are waiting for the passport. அவர்கள் பாஸ்போர்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களா?
தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட். கொஸ்டினுக்கு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட் கேட்கக்கூடாது, ஆர் இங்கே கொண்டு வரணும். ஆர் தே வெயிட்டிங் ஃபார் த பாஸ்போர்ட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். அவர் என்ன கற்பிக்கிறார் தமிழில்? ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். அவர் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஆங்கிலம் கற்பித்து கொண்டு இருக்கிறாரா? ஆங்கிலத்தில் ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ். ஹீ இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் கேட்கக்கூடாது. இஸ் ஹீ டீச்சிங் இங்கிலீஷ்? சரிதானா? தே ஆர் கோயிங் டு மதுரை. அவர்கள் மதுரைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் கோயிங் டு மதுரை கேட்கக்கூடாது. ஆர் தே கோயிங் டு மதுரை? இந்த கண்டினியூஸ் டென்ஸில் இனி ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே ஆங்கிலம் கொஞ்சம் தெரிந்தவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். எப்படின்னா, ஐ வில் கோ டு மதுரை நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் மதுரைக்கு போவேன். ஐ வில் கோ. ஃபியூச்சர் டென்ஸ் படித்தோம் இல்லையா? வி வில் கோ, நாம் போவோம். ஹீ வில் கோ, அவன் போவான். யூ வில் கோ, நீ போவாய். ஷீ வில் கோ, அவள் போவாள். இட் வில் கோ, அது போவும். தே வில் கோ, அவர்கள் போவார்கள். இருக்கல்லவா? இதில் இனி ஒரு சின்ன சிக்கல். பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டு. அந்த விதத்தில் தமிழ்லையும் இருக்கு. எப்படின்னா, அந்த காலம் வித்தியாசப்படுது. நம்ம பேசுறது ஒன்று. எப்படின்னா, இப்போ பாருங்க, நிகழ்காலத்தை பயன்படுத்தி ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு எதிர்காலம் உள்ள ஆக்ஷன் சொல்றாங்க பாருங்க. எப்படின்னா, நான் அடுத்த வாரம் வர்றேன்னா பிரசன்ட் டென்ஸ். நான் அடுத்த வாரம் வருவேன் சொல்ல வேண்டும். அந்த நான் அடுத்த வாரம் வர்றேன். தலைவர் என்னைக்கு வரார்? அடுத்த மாதம் வரார். தம்பி அரேபியாவிலேருந்து எப்போ வரான்? ஜான்வரியில் வரான். பாருங்க, ஜான்வரி, பிப்ரவரி. என்னுடைய சிடிகளில் இந்த மாதங்களுக்குள்ள உச்சரிப்பு கொடுத்துருக்கேன், டேஸுக்குள்ள உச்சரிப்பு கொடுத்துருக்கேன், நம்பர்ஸ் உடைய உச்சரிப்பு கொடுத்துருக்கேன். வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பிள்ளைகளுக்கு ஈஸியாக உச்சரிப்பு வந்துடும். ஏன்னா உச்சரிப்பு தான் வெளியில் கிடைக்கிறது மிக மிக அரிதாகும். ஸ்போக்கன் இங்கிலீஷாவது ஓரளவுக்கு கிடைக்கலாம். உச்சரிப்பு சொல்லி தர்றதுக்கு அரிதாகவே உங்களுக்கு ஆசிரியர்கள் கிடைப்பார்கள். ஓகே, இங்கே வந்துடும். அப்போ இந்த உச்சரிப்பு, இந்த கொஸ்டின் கேட்கும்போது இங்கே வந்துடும். அப்போ நான் அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறேன். இங்கிலீஷில் பாருங்க, தமிழில் பாருங்க. அடுத்த வாரம் போகிறேன், அடுத்த வாரம் போவேன் அல்லவா சொல்லணும். போகிறேன் என்ன டென்ஸ்னா தெரியாது, தமிழில் தெரியாது நம்மளுக்கு. அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறேன். மதுரைக்கு எப்பப்பா போகிறேன்? அடுத்த வாரம் போகிறேன். அது எப்படி? எப்போ போவேன்னு அல்ல சொல்லணும், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. தமிழில் அண்ணன் எப்போ வராரு? ஜனவரியிலே வரார். அப்போ ஜனவரி எங்கே இருக்கு? இது ஜூன் தான் ஆச்சு. ஜனவரி ரொம்ப தள்ளி இருக்கு. அப்போ அண்ணன் எப்போ வரார்? ஜனவரியிலே வராரு. ஆங்கிலத்தில் வென் இஸ் யுவர் பிரதர் கம்மிங், அது கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துகிறோம். நான் அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறேன்னா ஐ ஆம் கோயிங் டு மதுரை நெக்ஸ்ட் வீக். சிக்கல் வந்துட்டு, சார் ஐ ஆம் கோயிங்னா நீங்கள் இப்போ தான் நான் போய் கொண்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க அல்லவா? ஐ ஆம் கோயிங் டு மதுரை நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம் நான் மதுரைக்கு போய் கொண்டு இருக்கிறேன் அல்ல வரும். எப்படி நான் அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறேன் என்று சொன்னால், எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருந்தால் அதை ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறார்கள், சொல்ல வேண்டும் என்ற ரூல். நான் அடுத்த வாரம் மதுரைக்கு போகிறேன், உனக்கு எதாவது வேணுமா? அடுத்த வாரம் மும்பைக்கு போகிறேன், உனக்கு எதாவது வேணுமா? வாங்கிட்டு வரேன். ஐ ஆம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக்னா இவன் நம்ம இந்த ரூல் பிரகாரம் ஐ ஆம் கோயிங்னா நான் போய் கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ரைட்டிங் நான் எழுதி கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் வாட்சிங் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் டீச்சிங் நான் கற்பித்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் கோயிங் நான் போய் கொண்டு இருக்கிறேன் வரணும் அல்லவா? அதுவும் வரும். இப்போ நீங்கள் எங்கிட்ட கேட்க, சார் எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட், நான் சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறேன். கரெக்டு தான். இதே ஒரு வடிவம் ஐ ஆம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம் மும்பைக்கு போகிறேன் என்று அர்த்தம். நான் அடுத்த வாரம் மும்பைக்கு போய் கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம் அன்று. அப்போ இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுனா பிராக்டிக்கல். இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொன்ன மாதிரி இந்த நீங்கள் ரூல்ஸ் மாதிரியே பிடிச்சி கோடு போட்டு அதே மாதிரி பேசணும்னா எந்த பாஷையிலையும் பேச முடியாது. அதுக்கு தான் பாருங்க, ஐ ஆம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக். அப்போ நம்ம கணக்கு பிரகாரம் இப்போ கண்டினியூஸ் ஐ ஆம் கோயிங் டு மும்பைனா நான் மும்பைக்கு போய் கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கீங்க இல்லை ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க, யாராவது சார் எங்கே போயிட்டு இருக்கீங்க? நான் மும்பைக்கு போயிட்டு இருக்கேன். கரெக்டு. இப்பொழுது ஐ ஆம் கோயிங் டு மும்பை. வேர் ஆர் யூ கோவிங்? ஐ ஆம் கோயிங் டு மும்பை. கரெக்டு. பேசிட்டு இருக்கோம், சார் மும்பைக்கு எப்போ போறீங்க? when are you going to மும்பை? நீங்கள் எப்போ போறீங்க? நீங்கள் தமிழில் பார்த்தா நீங்கள் மும்பைக்கு எப்போ போய் கொண்டு இருக்கிறீர்கள்னு கேட்ட மாதிரி இருக்கு. கிடையாது. when are you going to மும்பை? நீங்கள் மும்பைக்கு எப்போ போறீங்க? when are you going to மும்பை?
எப்போ போறீங்க? நான் அடுத்த வாரம் போறேன். ஐ எம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக். அப்போ உங்க கணக்கு பிரகாரம் சார் வில் வரணும் அல்லவா? வராது. ஏன்னா ஐ வில் கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம் மும்பைக்கு போவேன் என்ற அர்த்தம். அடுத்த வாரம் மும்பைக்கு போறேன்னு சொன்னா ஐ வில் கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக். அவன் அடுத்த வாரம் மும்பைக்கு போவான்னா ஹீ வில் கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் மும்பைக்கு போகிறேன் என்று சொன்னால் ஐ ஆம் கோயிங் டு மும்பை நெக்ஸ்ட் வீக். ஐ கோ டு மும்பை நெக்ஸ்ட் வீக் கூட சொல்லலாம். அதை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்பவில்லை. அதுவும் கரெக்ட் தான். அவன் மும்பைக்கு எப்போ போகிறான்? when is he going to Mumbai? is he going to Mumbai? அவன் மும்பைக்கு போறானா? அவன் மும்பைக்கு போய் கொண்டிருக்கிறானாக்கும். இதுதான் இப்போதான் கொஞ்சம் முன்னாலே சொன்னேன், இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ தமிழ்ல அப்படிதான் இருக்கு. அவன் எப்போ போறான்? எப்போ போறானா when does he go அல்லே சொல்லணும். எப்போ போறான்? அடுத்த வாரம் போறான். அப்போ தமிழ்லையும் பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா இப்படி யூஸ் பண்றோம். இதுல யூஸ் பண்ணலையா? பள்ளிக்கூடம் என்னைக்கு திறக்குது? நீங்க ஏப்ரல்ல பேசுறீங்க. பள்ளிக்கூடம் அடுத்த வாரம் திறக்குது. அடுத்த வாரம் திறக்குது. when does the school reopen? school reopens next month. அடுத்த மாதம் திறக்கிறது. when does the school reopen? பள்ளிக்கூடம் என்னைக்கு திறக்கிறது? பள்ளிக்கூடம் அடுத்த மாதம் திறக்கிறது. அடுத்த மாதம் திறக்கிறதுனா the school will reopen வரணும் அல்லவா? இல்லை. the school reopens next month on the 2nd of June. when does the school reopen? பள்ளிக்கூடம் என்னைக்கு திறக்கிறது? present tenseல சொல்றாங்க. அதே மாதிரி தம்பி என்னைக்கு வரான்? when is brother coming? when is your brother coming? he is coming in June. he is coming in January. he is coming next year. அடுத்த வருஷம் வரான். அப்போ வரான்னு சொல்றதுக்கு அடுத்த வருஷம் வரான்னு சொல்றதுக்கு he is coming next week. I am coming next week. அடுத்த வாரம் வரேன். we are coming next week. நீங்க எப்போ வரீங்க நம்ம வீட்டுக்கு? we are coming next week. அடுத்த வாரம் வரோம். அப்போ பாருங்க, நம்ம ரூல் பிரகாரம் ஒன்று படிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா சிக்கல்ல வந்துடும். அதே பிராக்டிக்கலா நம்ம மற்றவர்கள் பேசும்போது சார் என்ன சார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்று கேட்கலாம். அதே போல் இந்த ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூ வரக்கூடிய இடத்தில் will யூஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு சின்ன சிக்கல். நீங்கள் நீ அடுத்த வாரம் வா அப்படி சொல்லணும். நீங்க இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க. நீ அடுத்த வாரம் வாப்பா. சார் நான் எப்போ வரணும்? when shall I come? இப்போ சொன்னோம் when shall I come? நான் எப்போ வரட்டா? எப்போ வரணும்? நான் எப்போ வரணும்? shall I come next week? அதுக்கு இவர் சொல்றார் நீ அடுத்த வாரம் வா. அடுத்த வாரம் சொன்ன உடனே உங்களுக்கு will ஞாபகம் வருது. அதான் கிடையாது. you come next week. பாருங்க, நீ அடுத்த வாரம் வா. பாருங்க சார் அடுத்த வாரம்னா ஃபியூச்சர் டென்ஸ் தானே. you will come next week சொல்லக்கூடாது. you will come next week. you will come next week சொல்லக்கூடாது. சார் அடுத்த வாரம் வானா ஃபியூச்சர் டென்ஸ் தானே, you will தானே வரணும், வரக்கூடாது. யூக்கு will வேண்டாம். இதுக்கு தமிழாக்கம் வேற. you will come next weekனா தமிழ் மீனிங் வேற. நீ அடுத்த வாரம் வருவாய் என்ற வருது. வருவாய் தமிழ் செக் பண்ணிக்கிடுங்க. நீ அடுத்த வாரம் வருவாய். இந்த செக் பண்ணிக்கிடுங்க. அந்த ரூபா நீ அடுத்த வாரம் வருவாய். யூ வில் கம் நெக்ஸ்ட் வீக். கேட்கறது அதுல நீ அடுத்த வாரம் வா என்று சொல்லணும். நீ அடுத்த வாரம் வா சொல்றது வேற, நீ அடுத்த வாரம் வருவாய் சொல்றது வேற. நீ அடுத்த வாரம் வா சொல்றதுக்கு யூ கம், அவ்வளவுதான். யூ கம் நெக்ஸ்ட் வீக். என்ன சார் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யூ கம் நெக்ஸ்ட் வீக், யூ கம் நெக்ஸ்ட் வீக்னு சொல்றீங்க. யூ கம் நெக்ஸ்ட் வீக், NEXT நெக்ஸ்ட் வீக். யூ கம் நெக்ஸ்ட் வீக். அப்போ எப்படி சார் இது? நெக்ஸ்ட் வீக்னா ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா, வில் வரணும்னா நீ அடுத்த வாரம் வா. யூ வில் கம் நெக்ஸ்ட் வீக்னா நீ அடுத்த வாரம் வருவாய் என்ற மீனிங். நீங்க அடுத்த வாரம் வாங்க சார், யூ கம் நெக்ஸ்ட் வீக். when shall I come? you shall come next week. வரலாம். நீ வா, யூ கம் நெக்ஸ்ட் வீக். யூ பை நெக்ஸ்ட் வீக், நீ அடுத்த வாரம் வாங்க. யூ கிவ் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் கொடு. யூ ஸ்டடி நெக்ஸ்ட் வீக், நீ அடுத்த வாரம் படி. யூ ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் வாபஸ் பண்ண. ரிட்டர்ன், TURN, ரிட்டர்ன். யூ ரிட்டர்ன் நெக்ஸ்ட் வீக், நீ அடுத்த வாரம் திருப்பி கொடு. அப்போ இதை பிரசன்ட் வேர்ப் போட்டாலே நீ வா, நீ கொடு, நீ வாசி, நீ எழுது, நீ அடுத்த வாரம் எழுது.
யூ ரைட் நெக்ஸ்ட் வீக். வில் வேண்டாம் பாருங்க. அப்போ சார் நெக்ஸ்ட் வீக் சொன்ன உடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது, வில் ஞாபகம் வரும். அப்போ இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த ஆர்டர்ல படிச்சுட்டு வரும்போது அது ஒரு விதமா இருக்கும். இந்த ரூல் மீறி போகும்போது நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பிராக்டிக்கலாக தான் படிக்கணும். இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லனா, நீ அடுத்த வாரம் இல்லை, நீ அடுத்த ஜென்மத்தில் வானாலும் யூ கம் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நீ அடுத்த வருஷம் வா, யூ கம் நெக்ஸ்ட் இயர். நீ அடுத்த மாதம் வா, யூ கம் நெக்ஸ்ட் மந்த். இப்போ பாருங்க எவ்வளவு சின்ன சமாச்சாரத்தை எத்தனை வருடங்கள் கொண்டு நம்மளுக்கு அந்த தகராறு பண்ணிட்டு இருக்கு பாருங்க. என்ன சார் ஃபியூச்சர் டென்ஸ்னு சொன்னா வில் தானே வரணும், எப்படி வரணும்? வராது. ஏன் வராதுன்னா, இங்கே இப்போ நான் சொல்லிட்டேன், தம்பி எப்போ வரான்? when is your brother coming? my brother is coming in January. அப்போ தமிழாக்கம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்னுடைய தம்பி ஜனவரியில் வந்து கொண்டு இருக்கிறான் என்று வருது கிடையாது. அது அடுத்த வாரம் நான் வருகிறேன், நான் அடுத்த வாரம் வருகிறேன், ஐ ஆம் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். நான் உங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் வரேங்க, ஐ ஆம் கம்மிங் டு யுவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். அது என்ன சார் அடுத்த வாரம் நான் வில் வரணும்னா, அப்போ தமிழில் பாருங்க, வரேன், நான் அடுத்த வாரம் வரேன். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக்னா அதுக்கு தமிழாக்கம் வேறு. நான் உங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் வருவேன், நான் அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்ற மீனிங். அப்போ வருவேனுக்கும் வர்றேனுக்கும் வித்தியாசம் இருக்கல்லவா? தமிழில் பாருங்க, நான் உங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் வருவேன், ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். நான் உங்கள் வீட்டுக்கு அடுத்த வாரம் வருவேன், ஐ வில் கம். வருகிறேன், ஐ கம் டு யுவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஐ ஆம் கம்மிங், ஐ கம்மும் சொல்லலாம், ஐ ஆம் கம்மிங் டு யுவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். அவர் மேனேஜர் அடுத்த வாரம் வர்றார், டெல்லிக்கு போயிருக்கார், மேனேஜர் எப்போ வர்றார்? ஹீ இஸ் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். அப்போ போச்சு, ஹீ இஸ் கம்மிங்னா நீங்கள் தான் சொல்லி தந்தீங்க, அவர் வந்து கொண்டு இருக்கிறாரல்லே சொன்னோம். அதுபோல இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னுடைய சிடிகளில் அந்தந்த இடத்தில் என்னெல்லாம் இந்த மாதிரி இர்ரெகுலராக வருதோ, ஆர்டருக்கு மாறாக வருதோ அதுவும் சொல்லி கொடுக்குறோம், ஆர்டரில் இருக்கிறதும் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் ரெகுலராக இதை பார்த்து சிடிகளை பார்த்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் படித்தோம். நான் சில ஃபார்மியூலி, அது டெக்னிக்கல் டேர்ம், நான் பல ஃபார்முலாஸ் நான் பல ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் 1-2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த சிடிகள் நீங்கள் வாங்கி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை. சார் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி சார்னா, யார்கிட்ட பேசி தானே பண்ணணும், யார்கிட்டையும் பேச வேண்டாம், உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு சேர் போட்டுக்கிடுங்க, ஃப்ரெண்டில் போட்டுட்டு அந்த சேரில் உங்கள் ஃப்ரெண்ட் குமார் இருக்கான், குமார்கிட்ட கேட்குறீங்க, நீ அடுத்த வாரம் வாரியாப்பா, ஆர் யூ கம்மிங் நெக்ஸ்ட் வீக்? உடனே அவன் சொல்கிறான், எஸ் ஐ ஆம் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். ஆம், நான் அடுத்த வாரம் வருகிறேன். இல்லை, நான் அடுத்த வாரம் வரல, நோ ஐ ஆம் நாட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். பழையபடி குமார் உங்கள்கிட்ட கேட்குறான், ஆர் யூ கம்மிங் நெக்ஸ்ட் வீக்? நீங்கள் பதில் சொல்கிறீங்க, எஸ் ஐ ஆம் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். ஆம், நான் அடுத்த வாரம் வருகிறேன். இல்லை, நான் அடுத்த வாரம் வரல, நோ ஐ ஆம் நாட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். இதே மாதிரி குமார் பாருங்க, அவன் அடுத்த வாரம் வரானா, இஸ் ஹி கம்மிங் நெக்ஸ்ட் வீக்? ஆம், அவன் அடுத்த வாரம் வருகிறான். எஸ், ஹி இஸ் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். இல்லை, அவன் அடுத்த வாரம் வரல, நோ ஹி இஸ் நாட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். இப்படி நீங்களே 2 பேர் வச்சுட்டு பாஸ்ட் டென்ஸ்ல, அவன் வந்தானா, டிட் ஹி கம்? ஆம், அவன் வந்தான், எஸ் ஹி கேம். இல்லை, அவன் வரவில்லை, நோ ஹி டிடன்ட் கம். அவன் வருகிறானா, டஸ் ஹி கம்? ஆம், அவன் வருகிறான், எஸ் ஹி கம்ஸ். இல்லை, அவன் வருவதில்லை, நோ ஹி டசன்ட் கம். அவர்கள் வருகிறார்களா, டூ தே கம்? ஆம், அவர்கள் வருகிறார்கள், எஸ் தே கம். இல்லை, அவர்கள் வருவதில்லை, நோ தே டோன்ட் கம். அவர்கள் வருவார்களா, வில் தே கம் நெக்ஸ்ட் வீக்? அவர்கள் அடுத்த வாரம் வருவார்களா? ஆம், அவர்கள் அடுத்த வாரம் வருவார்கள். இல்லை, அவர்கள் அடுத்த வாரம் வரமாட்டார்கள், நோ தே won't கம் நெக்ஸ்ட் வீக். மாற்றி பழையபடி, அவர்கள் அடுத்த வாரம் வருகிறார்களா, ஆர் தே கம்மிங் நெக்ஸ்ட் வீக்? ஆம், அவர்கள் அடுத்த வாரம் வருகிறார்கள், எஸ் தே ஆர் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். இல்லை, அவர்கள் அடுத்த வாரம் வரல, நோ தே ஆர்ன்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். நீ அடுத்த வாரம் வரியா, ஆர் யூ கம்மிங் நெக்ஸ்ட் வீக்? ஆம், நான் அடுத்த வாரம் வருகிறேன், எஸ் ஐ ஆம் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். இல்லை, நான் அடுத்த வாரம் வரலப்பா, நோ ஐ ஆம் நாட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக். உன் சகோதரன் அடுத்த வாரம் வருகிறானா, இஸ் யுவர் பிரதர் கம்மிங் நெக்ஸ்ட் வீக்? பாருங்க, ஃப்ரம் அரேபியா, உன்னுடைய சகோதரன் அடுத்த வாரம் அரேபியாவில் இருந்து வருகிறானா, இஸ் யுவர் பிரதர் கம்மிங் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரம் அரேபியா? எஸ், மை பிரதர் இஸ் கம்மிங் நெக்ஸ்ட் வீக், கம்மிங் ஃப்ரம் அரேபியா நெக்ஸ்ட் வீக். ஆம், என்னுடைய சகோதரன் அடுத்த வாரம் அரேபியாவில் இருந்து வருகிறான். இல்லை, என்னுடைய சகோதரன் அடுத்த வாரம் அரேபியாவில் இருந்து வரல, நோ மை பிரதர் இஸ்ன்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரம் அரேபியா. இப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக
நீங்களே ஒரு ரூமுக்குள்ளே இருந்து திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி, நீங்கள் மாறி அவர்கிட்ட கேட்குற மாதிரி, இப்படி மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்களே இமேஜின் பண்ணி பல கொஸ்டின்ஸ் முதல்ல பேப்பரில் எழுதி வச்சுட்டு சொல்லுங்க. அப்படியே சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியும். ஏன்னா செவி வழியாக இந்த சிடிகள் பார்த்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை புரிஞ்சு ரிப்பீட் பண்ணி பேச போகிறீங்க. உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். இந்த சிடிகள் மற்றவர்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்கள் அவ்வளவும் கொடுக்கணும், 1-2 சாம்பிள் கொடுக்கலாம், பார்த்துட்டு இஷ்டப்பட்ட அவர்களும் வாங்குவார்கள். சரிதானா? அப்போது அடுத்தபடியாக அடுத்த சிடியில் நம்ம இது ஃபியூச்சர் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பண்ணுறோம். பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் அடுத்த சிடியில் பார்ப்போம். எல்லாம் புகழும் இறைவனுக்கே.